ஐயா உண்டு. அன்பு சின்னங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இதுவரைக்கும் யூடியூப்பில் போட்ட எல்லா பதிவுக்கும் நல்ல வரவேற்பு தந்திருக்கீங்க. அதுக்கு அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து எங்களுடைய சேனல் ஊக்குவிக்கும் விதமாக இப்போ புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய அன்பர்கள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க. குடும்பமாக இந்த சேனல் மூலமாக எல்லா அன்பு மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி. அதாவது எல்லா பதிக்கும் சென்று வீடியோ எடுத்து எல்லா மக்களும் பார்க்கும்படி பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதில் முதல் ஒரு ஆசை அப்படி தான் இப்போ நம்ம சாமி பதிக்கு போனோம். அதனால் அங்கே உள்ள பதிவுகள் அனைத்தையும் ஒரு சின்ன வீடியோ மூலமாக எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை பொறுத்து தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் என்னென்ன பதிக்கு போகணும், வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேரம் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக தாங்களாக இருந்தாலும் சரி பதியாக இருந்தாலும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஐயா உண்டு. முதலாவது தென்னங்கன்று, வாளி, கேன் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா, அன்பு மக்கள் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிற்று அப்படின்னா ஐயாவின் மீது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தென்னங்கன்று வாங்கி வைப்பாங்க. எல்லாருமே பதமிடணும் அப்படிங்கிறதுக்காக முத்திரை கிணற்றில் வாளி கயிறோட வாங்கி வைப்பாங்க. கேன் பதம் எடுத்துகிட்டு போவாங்க முத்திரை கிணற்றுலேருந்து. அதுக்காக நம்ம இந்த வீடியோவை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நேராக எங்கே போவோம், மக்கள் முத்திரை கிணற்றில் பதமாட போவாங்க. தன்னை மறந்து ஆண் பெண் என்ற பேதங்களை எல்லாம் மறந்து கரும வினைகள் போக்கக்கூடிய பதம் ஐயா நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னு முத்திரை கிணற்றில் பதம் ஆடணும். ஒருவர் எடுத்து கொடுக்க இன்னொருவர் அதை பெற்று அப்படி தான் இந்த பதத்தை நம்ம இடணும். பார்த்திங்களா, ஆண் பெண் என்ற எந்த பேதமும் இல்லாமல் ஐயா என்ற அன்பு மட்டும்தான் மக்களிடத்தில் இருக்குது. அப்படி பதம் இட்ட பிறகு நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தணும். அதனால் ஐயா சிவசிவ அரகரா 5 நேரம் சொல்லி சுற்றி வருவாங்க. முத்திரை கிணற்றோட மகிமை இந்த வீடியோ முடிகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வேன். அதனால் நம்ம முத்திரை பதம் இட்ட பிறகு அதுக்கப்புறம் 5 நேரம் பதியை முத்திரை கிணற்றை அழகாக சுற்றி ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை சொல்லி சுற்றி அதுக்கப்புறம் சுருள் வாங்கக்கூடியவங்க வாங்கலாம். ஐயாவுக்கு அன்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுருள் வாங்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால் நம்ம கடை பக்கத்திலேயே சுருளெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் அழகாக எடுத்து போட்டிருக்கிறோம். அதனால் சுருள் வாங்கிட்டு போவாங்க. நேரடியாக சுருள் வாங்கின பிறகு நம்ம அதுக்கப்புறம் போகக்கூடிய இடம் அப்படின்னா வடக்கு வாசல். வடக்கு வாசலினுடைய மகிமை சொல்லி முடியாது. அதனால் கொஞ்சமாக ஐயா 6 வருடம் நமக்காக அருந்தவம் செய்த இடம். அதனால் வடக்கு வாசல் போன உடனேயே ஐயாவினுடைய நிலையை நம்ம பார்த்து ஐயா நமக்காக இன்னும் இந்த கலி அழிய வேண்டுமென்று தவம் இருந்தார் என்ற அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம நினைவில் கொண்டு ஐயா நமக்கும் ஏதாவது உபதேசம் சொல்லுகின்றார் என்று மனநிலையோடு வடக்கு வாசலில் 5 நேரம் சுற்றி கொண்டு அப்படியே நம்ம வெளியில் வரணும். பார்த்திங்களா, எல்லா மக்களும் உச்சி படிப்பு தொடங்கிறதுக்காக அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம முதல் கிழமை தான் இந்த வீடியோ பதியில் போய் எடுத்தோம். அதனால் எல்லா மக்களும் உச்சி படிப்பு தொடங்கிறதுக்காக ஐயாவை போய் சுற்றி கும்பிட்டுட்டு நாமம் வாங்கிட்டு அப்படியே அமர்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வடக்கு வாசல் சுற்றி கும்பிட்ட பிறகு அப்படியே வெளியே ஐயாவினுடைய அருளால் நேரடியாக கிழக்கு வாசல்
நம்ம போகணும். இந்த முதல் கிழமை அப்படின்னால ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. இதுதான் அடியனுடைய முதல் பதிவு. ஒரு சின்ன ஆசை, எல்லா பதிக்கும் போய் வீடியோ எடுத்து வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் குற்றம் குறை இருந்தால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இப்போ எல்லா மக்களும் உச்சப்படிப்புக்கு தயாராகிறாங்க. அதனால் நம்ம உள்ளே போகலை, வெளியே இருந்து தான் வீடியோ எடுத்தோம். இப்போ கொடிமரம் பார்க்குறோம். மொத்தமாக பதியை 5 நேரம் சுற்றி, அதுக்கப்புறம் கொடிமரத்தையும் 5 நேரம் சுற்றி கொண்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பள்ளியறைக்கு போகணும். பள்ளியறையிலும் 5 நேரம் ஐயா சிவசிவாரகரா என்ற நாமத்தோடு சுற்றி வரணுங்க. பள்ளியறையை நம்ம வணங்கி ஐயாவுடைய அன்பும் சரி பக்தியும் சரி ஐயாவோடு கலந்தது மாதிரி நிச்சயமாக நம்ம உள்ளத்தில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அது எல்லா சொந்தங்களுக்கும் அந்த அருள் பரிபூரணமாக நிச்சயமாக கிடைக்கும். இப்போ சாமி தோப்பு பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சாமி தோப்பு 5 பதிகளில் 1 அற்புதமான ஒரு பதி. ஐயா நமக்காக மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுத்து 4448 நோய்களை தீர்த்து வைத்து எல்லா மக்களும் 18 ஜாதி மக்களும் இப்போ வடக்கு வாசல் அமைந்திருக்கக்கூடிய தளத்தில் எல்லா மக்களும் அமர்ந்திருக்க ஐயா உபதேசம் செய்து அனைத்து மக்களுக்கும் முப்பொருளும் ஒன்று என்று உணரச் செய்து கலி என்ற மாயை மனதில் இருந்து மாற்றுவதற்காக சாதி மத பாகுபாடுகள் அனைத்தையும் களைய செய்து என்னுடைய அன்பு பிள்ளைகள் தலை நிமிர்ந்து தான் என்னை வணங்க வேண்டும் அப்படின்னு சாமி தோப்பில் இருந்து தான் ஐயா எல்லா மக்களுக்கும் அன்பான உபதேசத்தை அருளச் செய்தார்கள். அதனால் எல்லாரும் நம்ம தெரிஞ்சிருப்போம். முதலாவது முத்திரை கிணறு வந்த உடனேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்ன கிணறாக தான் இருக்கும். காரணம் எதுக்காக அப்படின்னா ஐயா நமக்கு புத்தி சொன்ன காலகட்டத்திற்கு முந்தைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா தொட்டால் தீட்டு, உயர்ந்து கொடுத்தவர்கள் நடக்கக்கூடிய பாதையில் நடந்தால் தீட்டு, அப்படி இந்த கலிநீச மன்னன் சட்டம் போட்டிருந்தான். அதனால எல்லா மக்களும் இந்த ஜாதி பாகுபாடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக ஐயா அந்த சின்ன ஒரு கிணறு நமக்காக அமைத்து தந்திருக்கின்றார். அந்த சின்ன கிணற்றில் எல்லாரும் சுற்றி இருந்து பதம் எடுக்கின்ற பொழுது இந்த தொட்டால் தீட்டு அப்படிங்கிற அந்த தீட்டு நிச்சயமாக கலைந்து போகும். தன்னை மறந்து ஆண் பெண் என்ற வேதங்களை மறந்து முத்திரை கிணற்றில் எல்லா மக்களும் பதம் எடுத்து தன்னுடைய உடலை பதத்தினால் சுத்தம் செய்வாங்க. நம்மளும் பதிக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக பதம் நம்முடைய உடல் நினைகின்ற அளவிற்கு நிச்சயமாக பதம் விடுவதற்கு முன் வரணும். பதம் விடுகின்ற பொழுது வேறு எந்த எண்ணமும் நமக்குள்ள வரக்கூடாது. கர்ம வினைகள் ஐயா நமக்கு தீர்த்து தருகின்றார் என்று பதம் நம்ம இடணும். பதம் விட்ட பிறகு 5 நேரம் முத்திரை கிணற்றை அழகாக சுற்றி வரணும். எல்லாமே ஐயா நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறாங்க. அதனால் முத்திரை கிணற்றை சுற்றிய பிறகு ஒரே எண்ணத்தோட ஐயா தவம் இருந்த இந்த வடக்கு வாசல் நம்ம செல்கின்றோம் அப்படிங்கிற ஒரே சிந்தனை மட்டும்தான் நமக்குள்ளே வரணும். இப்படி நேர வடக்கு வாசல் போகின்ற பொழுது ஐயாவுடைய நிலையை முழுக்க நம்முடைய மனதில் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பண்டார கோலமாக நல்ல சடை பிடித்த ஒரு அழுக்கான ஒரு நிலையில் ஒரு பிச்சைக்காரன் போல ஒரு தோற்றத்தில் தன்னை மறந்து தன்னுடைய உடல் எல்லாவற்றையும் மறந்து ஐயா நமக்காக அங்கு 6 ஆண்டுகள் தவம் இருந்த அந்த சிந்தனையை மட்டும் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஐயா எல்லா உயிருடைய நிலையையும் அறிந்து கொண்டு இருப்பார். அதனால் நம்ம சொல்லி தான் நம்முடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது கிடையாது. அதனால் இறைவனை பற்றி அந்த ஒரு நாள் முழுக்க இறைவனுக்காக நம்ம சிந்திக்கணும்.
அதனால் வடக்கு வாசல் தவத்திற்கு உகந்த ஒரு அற்புதமான வாசல். அதனால் அந்த வடக்கு வாசல் போன பிறகு 5 நேரம் அமைதியாக ஐயாவையே முழுக்க முழுக்க நினச்சி நம்ம சுற்றி வந்து கொஞ்ச நேரம் வடக்கு வாசல் உள்ள அமர்ந்து தியானம் செய்வது போல ஐயா நமக்கு ஏதாவது வெஞ்சை தருகின்ற ஒரு உபதேசம் தருகின்றார். நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், ஐயா வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு முழு நம்பிக்கையும் கையில் எடுத்துக்கொண்டு நம்ம வடக்கு வாசலில் இருந்து நம்ம அதுக்கப்புறம் கிழக்கு வாசல் போகணும். போன உடனேயும் முதலாவது பதியை 5 நேரம் சுற்றி, அதுக்கப்புறம் கொடிமரத்தை சுற்றி, அதுக்கப்புறம் தான் நம்ம பள்ளியறைக்குள்ளே போகணும். பள்ளியறையையும் 5 நேரம் சுற்றி ஐயா கிட்ட மாப்பு கேட்டு நாமம் வாங்கி அருகில் சிவாயிமார்கள் நமக்காக ஐயா வந்து அமைத்து தந்திருக்கின்றார். இந்த சிவாயிமார்களை பார்க்கின்ற பொழுது ஆடு பலி கோழிகள் அனைத்தையும் எந்த ஒரு வெளிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஐயாவின் மீது கொண்ட அன்பினால் அன்பு மக்களாகிய நாம் அன்பாக ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய பணிவிடையை ஏற்று எந்த ஒரு பலிகளும் தீபங்களும் பூஜைகளும் இல்லாமல் இந்த 5 சிவாயிமார்களும் அழகாக ஐயாவுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால் சிவாயிமார்களை பார்க்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக மாமிசத்தை உணவாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதனால் எந்த பலனும் கிடையாது. அவர்களே மாறியிருக்கின்றார்களே, நம்மளும் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முழுக்க முழுக்க நம்முடைய எண்ணத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு பதியிலே கொஞ்ச நேரம் அமர்ந்து அப்படியே நம்ம வெளியில் வரணும். இவ்வளவுதாங்க சாமி தொகுப்பதியை பற்றி. இன்னும் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கும், அதையும் நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க. நிச்சயமாக அதையும் நம்ம நேரம் கிடைக்கும்போது சொல்கிறோம். ஐயா உண்டு.